உங்கள் அனைவருக்கும் நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த ஃப்ளவர் வாஸ் நல்லா இருக்கா? சண்டே மாஸ் முடிச்சுட்டு மணி 12 ஆக போகுது. ஆனாலும் எவ்வளோ வேலைகள் என்னால் செய்யணும்னு ஆசையாக இருந்தேன். என்னுடைய பர்சனல் வேலைகளுக்கு நேரமே இருக்காது. துணி துவைக்கணும், அயர்ன் பண்ணணும், கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், கான்வென்ட்டில் மற்ற வேலைகள்லாம் எடுத்து செய்யணும், ரூம்லாம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு திங்கட்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நான் மாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நாம்ளே நினச்சா கூட கடவுள் முன்னாடி வந்து உட்கார நேரம் இருக்காது நிம்மதியாக. ஸோ இன்றைக்கி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து கடவுள் முன்னாடி உட்காந்தேன். கடவுள் காலையிலேருந்து என்னோட பேசினதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தினமும் கடவுள் நம்மோடு உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இன்று முதல் வாசகம் அரசராகும் 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் சாலமோனிடம் கனவுல பேசுகிறார். இது எல்லாத்தையும் படிக்கிறத விட கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. நான் அடிக்கடி கேட்பேன். மற்றது எல்லாத்த விட இப்போ ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் மைண்டு கன்ஃபியூஷனில் அவருடைய விருப்பத்தை அக்செப்ட் பண்ண முடியாமல் சில மனநிலைகள் இருக்குது. இருந்தாலும் பலமுறை நான் வந்து கேட்டிருக்கேன், நீங்கள் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன்ப்பான்னுவேன். ஏன்னா சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது இனி உனக்கு முன்னாடியும் சரி இனி உனக்கு அப்புறமும் இவ்வளவு ஞானத்தை பெற்றவர்கள் யாருமே இருக்க மாட்டார்னு அவரே சொல்கிறாரு. அது தெரியல எந்த அளவுக்கு நியாயம்னு. இன்றைக்கி பாருங்கள், சாலமோன் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடக்கிறாராம். ஒரு நாள் வந்து ஒரு தொழுகை கூடத்துக்கு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு கடவுள் கனவுல தோன்றார். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்கிறார். அதற்கு சாலமோன், உன் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் விற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். கடவுள்கிட்ட அவர் பேசுகிற விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். அவர் என்ன கேட்குறாரு பாருங்க, இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே நான் அரசனாக இருக்க போகிறேன். இவ்வளோ மக்களை வந்து நான் வந்து வழி நடத்தணும், அவங்களுக்கு நீதி வழங்கணும், நன்மை தீமை அறியணும். அதெல்லாம் பகுத்தறிகிற அறிவு வந்து எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதற்கு தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்துடணும்னு. ஆனால் உண்மையாலுமே ஒரு பெரிய மனுஷன்தான் இல்லை. அப்போ சாலமோன் இவ்வாறு கேட்டப்ப கடவுள் என்ன சொல்கிறாரு பாரு. கடவுள் அவரிடம், நீடி ஆயுளையோ செல்வத்தையோ நீர் விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். அதனால் நமக்கு நானும் கேட்டிருக்கேன் கடவுள்கிட்ட வந்து, கஷ்டமோ நஷ்டமோ ஒரு முறை இந்த மனுஷத்தன்மையில் கொடுத்துருக்கீங்கப்பா, 150 வருஷத்துக்கு மேலே நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்பேன். மீன்ஸு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், பயனுள்ள விதமாக இருக்கணும். எனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த கொடுத்த இந்த துறவற அர்ப்பண வாழ்வு நான் இன்னும் மகிழ்ச்சியாக சுவைச்சி அதன் வழியாக பலருக்கு உங்களை பற்றி பறைசாற்றணும். இதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கும். ஆனால் அடிக்கடி இந்த வசனத்தை படிச்சிருந்தாலும் திரும்ப இன்றைக்கி படிக்கும்போது இந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. எப்படி பாருங்க, அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன்.
ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். மேலும் உன் தந்தை தாவீதைப் போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் பாருங்க, ஏற்கனவே கேட்காத செல்வம் புகழெல்லாம் தருவேன். ஆனா ஒரு நீண்ட ஆயுள கேட்கல. ஆனாலும் அத குடுக்குறாரு. உன் தந்தை போல நீயும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன். எவ்வளோ அற்புதமான ஆசீர்வாதம். அடுத்தது நான் செகண்ட் ரீடிங் படிச்சேன். பவுல் வழியா என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். எப்பயுமே செகண்ட் ரீடிங் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 பாருங்க. கடவுளிடம் அன்பு கூறுவோர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே தூய ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். எனக்கு இதை படிக்கும் பொழுது கஷ்டமாக இருந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய முறை படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இதை கேட்கும் பொழுது ஓகே. அச்சகோதர சகோதரிகள் பலருள் தன் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். இந்த 30வது வசனம் எவ்வளோ மனசுக்கு இன்னும் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கணும்னு என்னை மாற்றுருச்சுன்னா இந்த வசனம் தான். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார். அவருடைய மாட்சியில் பங்கு பெறுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரியும். ஏன்னா நமக்காக கடவுள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு முள்முடி சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு ஆணிகள் அறையப்பட்டு உயிர் கொடுத்து அந்த உயிர் தெழுதல் என்ற மாட்சியை கண்டார். அது வழியாக நமக்கு உயிர் கொடுத்தார். அதில் பங்கு பெறணுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் அடிக்கடிக்கு ஆண்டவரே என்னை அதிக அன்பு செய்யாதீங்க, நான் அதிக அன்பு செய்ய ஆரம்பிச்சனாலும் எனக்கு பயமாக இருக்குது, எப்படி அதெல்லாம் நான் தாங்கிக்குவேன் அப்படின்னு. இருந்தாலும் கடவுள் அவருக்குன்னு குறிப்பிட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்தோருக்கு சக்தியும் ஆறுதலையும் கொடுக்கிறார். அதை நான் ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணேன். நம்ம எல்லாரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க, கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கணும். இன்றைக்கி அதேமாரி ஒரு வார்த்தை கடவுள் பேசினார். ஒரு சின்ன வீடியோ தான். எப்பயுமே என் முன்னாடி வந்து ஏதாவது வேணும், எனக்கு இது கவலையாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குன்னு தான் நீ வர, என்னைக்காவது ஒரு நாள் எதுவுமே கேட்காம வந்து என் முன்னாடி உட்காரு அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த நிமிஷம் மனசு மாறுனுச்சு. இனிமேல் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். கஷ்டமோ நஷ்டமோ நன்மையோ தீமையோ நீ என் கூட இருக்கிறீங்க, என் பக்கத்தில் இருக்கிறீங்க, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லா மனுஷங்களோடையும் இருக்கிறீங்க, எல்லா உயிர் ஜீவராசிகளோட இருக்கிறீங்க, உங்களை அறியாமல் எதுவுமே நடக்காது, நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன மனசு வந்துச்சு. நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you for listening and thank you for watching.